Assalamu alaikum. Hi, welcome to AN All-Rounder Princess. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் எந்திரிச்சோன்னே எப்போதும் போல் டீயில் தான் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஒரு டீ அடிக்ட் தான். உங்களுக்கு வந்து டீ பிடிக்குமா, இல்லை காஃபி பிடிக்குமா, இல்லை வந்து பாலா, இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக டீ இல்லாமல் எனக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டீ குடித்ததுக்கப்புறம் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்போம். ஸோ நான் மச்சி அம்மா எல்லாருமே உட்காந்து தான் வந்து டீ குடிப்போம் அப்படின்றனால பாப்பாவுமே அந்த டைம் எந்திரிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அந்த டைம் வந்து கொஞ்சம் எல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா டீ குடிக்கிற டைம் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாருமே வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து குளிக்க வைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் காலையில் சீக்கிரமாகவே குளிக்க வச்சுருவோம். ஒரு 10 o'clock குளிக்க வச்சுருவோம் தலைக்கு குளிக்க வைக்கிறதா இருந்தால். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பேபி ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணி குளிக்க வைப்பேன். அப்புறம் டெடி பார் சோப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா என்னோட மாமி எல்லோரும் சஜஸ்ட் பண்ணது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளை ஃபீட் பண்ணி தூங்க வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ அன்னைக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா வந்து பசங்க எல்லோரும் வீட்டில் இருந்தனால நூடுல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மச்சி வந்து வீட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா, அதாவது நூடுல்ஸ் கொடுக்குற மசாலாஸ்லாம் பெருசாக வந்து ஆட் பண்ணாமல் வீட்டில் உள்ள மசாலா போட்டே வந்து சூப்பராக வந்து செய்வாங்க. ஸோ வந்து அன்னைக்கு நூடுல்ஸ் வந்து அதுதான் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் இருந்தால் ஒரு சில காய், அதாவது கோஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில காய் மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காய்கறி நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் உள்ள ஒரு சில மசாலா மட்டும் ஆட் பண்ணி செய்கிறது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து சாப்பாடு நூடுல்ஸ் தான். காலையில் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம். அது மாதிரி மெஹந்தி கோன்ஸ் வந்து செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ், அதுக்கப்புறம் சாரி ப்ரீ ப்ளீட்டிங், ட்ராப்பிங், அந்த மாதிரி சர்வீஸும் பண்ணிக்கிட்ருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்ருக்கோம். நான் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோட லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரீசெல்லிங்கும் பண்ணிக்கிட்ருக்கோம். ஸோ ரீசெல்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வேறு ஊராக இருந்தால் நான் அவங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணி விட்டுருவேன். இதே எங்கள் வீட்டுக்கே வரணும், அதாவது எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னா எங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு நான் வாங்கி கொரியர் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு கஸ்டமர் 2 saree வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த saree தான் ரொம்பவே சூப்பரான saree. இந்த saree உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆரம் பார்த்திங்கன்னா எங்கள் நியர்பையில் உள்ளவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோடய வீட்டு அட்ரஸே போட்டு வந்துருச்சு. அன்றைக்கி வந்து பிரிச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அன்பாக்சிங் வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்குமே வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 குரங்கு பக்கம் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் பழம் போட்டால் பத்தாதில்ல, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பழம் சாப்பிடணும் அப்படின்றனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பப்பாளி பழம் கட் பண்ணி எல்லோரும் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே பழங்கள் ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடை விடையும் இடையில ஸ்நாக்ஸுக்கு வந்து பழங்களும் எடுத்துப்போம். அதே மாதிரி குட்டீஸ் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸுமே இருக்கும். ஸோ பப்பாளி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸஸ் பேசிக் டு அட்வான்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா மெஹந்தி வந்து ராமநாதபுரம், தேவக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, தொண்டி, புதுக்கோட்டை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் நாங்கள் டைரெக்டாக வந்து மெஹந்தியும் போட்டு விட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா மெஹந்தி கோன்ஸ் வந்து செஞ்சும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து மெஹந்தி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் தான். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் சேம் ப்ரீ ப்ளீட்டிங், அதாவது சாரி ப்ரீ ப்ளீட்டிங், ட்ராப்பிங் கிளாஸஸுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் ஆல்ரெடி தேவக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து
சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணி ட்ரா பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 149 ருபீஸ்க்கே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்ருக்கோம். இது வந்து என்னோட மெஹந்தி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். ஸோ 1 by 1 பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுடைய ஒர்க்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள். இவங்க பேசிக் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த அளவுக்கு ஒர்க் போட்டவங்க இன்னும் அட்வான்ஸ் லெவல் போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை விட சூப்பராகவே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சன் போயாச்சு. அன்றைக்கான சாப்பாடு என்னென்னா சாம்பார் கனவா, அதுதான் வந்து அன்றைக்கான சாப்பாடு. ஸோ சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பை வந்து குக்கரில் போட்டு விசில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பருப்பு வெந்ததுக்கப்புறம் எப்போதும் போல தான் பருப்புலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு பருப்பை வந்து வேக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு தாளித்து வந்து ஊற்றுவாங்க. ஸோ சாம்பார் தூளுமே பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கும்போது நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை குக்கரில் வைக்கும்போதும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் போட்டிருந்தோம் அப்படின்றனால முருங்கைக்காயை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி வந்து கரைச்சி மேலே ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப கரைஞ்சிராமல் லைட்டாக போட்ட உடனே எடுத்து நம்ம வந்து சாம்பாரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் வந்து சாம்பார் வைப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாம்பாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா தான் வந்து அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தோம். எங்கள் ஊர் சைடு வந்து கனவா அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி சொல்லுவீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கணும். நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்தோன்னா ஒரு 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கனவா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்போம்ல அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா கனவா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து சாப்பாடு என்னென்னா எப்போதும் போல் சாம்பார், அதுக்கப்புறம் கனவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பாப்பாவோட திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த கூட பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்காக பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு பொட்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெட்டி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் ஒயர்லாம் வந்துருக்கும்ல, ஸோ அது வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தது தான். இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாப்பாவோட பவுடர், அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு தேவைப்படாத திங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் போட்டிருக்கேன். பாப்பா பிறந்த வீட்லேயே வந்து அம்மா திருச்சியிலேருந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணாதது, அதாவது 3 month 6 monthக்கு மேலே யூஸ் பண்ணுற திங்ஸுமே நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்லேயே போட்டு மூடி வந்து வச்சாச்சு. அவளுக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மக்குலேருந்து எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சு மூடி வந்து வச்சாச்சு. ஸோ இதில் வைக்கும்போது பெருசாக தூசியும் வராதுல, அது பாட்டு நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற வைப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற இந்த வைப்ஸ் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இது இங்கே கிடைக்காது, மலேசியாவிலேருந்து அன்னை வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தது தான். ஸோ அவளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டாலே டக்குன்னு ரேஷஸ் வந்துடுது. ஸோ இது போடும்போது பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அது மாதிரி பேம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 by 1 இப்போ தான் போட்டு அவளுக்கு எது ஓகேவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து அவளுக்கு செட் ஆகலைன்றனால செகண்டாக இந்த பேம்பர்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இங்கே டிமார்ட்டில் திருச்சியிலேருந்து அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சைஸ் தான். ஏன்னா இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 3 month அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எஸ் சைஸே அவளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இது தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து நியூ பார்ன் பேபி, எஸ் சைஸ், எம் சைஸ் அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. உள்ளே இருக்கிற பேம்பர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு எப்படி இருக்குது என்னன்றது தெரியும். ஸோ அவளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேம்பஸ் உள்ளே வந்து இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக வந்து சாஃப்டாக இருந்துச்சு, வெளியிலையும் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு, அதே மாதிரி உள்ளேயுமே வந்து சாஃப்டாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா பேண்டீஸ் மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்த வந்து பிச்சு விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். உள்ளேயுமே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போது தானே அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ வந்து பார்த்து போட்டுட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறேன். இதில் வந்து சைடில் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக ஓகேவாக தான் இருக்குது. அதுலேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு போடும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு பாப்பாவோடதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு என்னோட அன்னை பசங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 பழுத்த வாழைப்பழம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வாழைப்பழம், ப்ரெட்டு, அதுக்கப்புறம் முட்டை, பால் இவ்வளோ தான் தேவைப்படும். பட் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே சின்ன சின்னதாக ரவுண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தகுந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் இல்லை வந்து நெய் விட்டு அதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி நல்லா எண்ணெய் அந்த மாதிரி பட்டர் ஊற்றி நல்லா வதக்கியுமே எடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயே வந்து இனிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால இனிப்புக்காக கொஞ்சம் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பனானாலேயே நிறையா சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். இந்த முட்டையில் தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்பூனில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பீட்ரு இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பால், நான் வந்து காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண தானே போகிறோம் அப்படின்றனால நான் வந்து காய்ச்சாத பாலே ஒரு 1/4 லிட்டர் பக்கம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உள்ள கார்னர், அதாவது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டி வந்து தேய்ப்போம்ல, ஸோ அதில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரிலாம் சைடில் உள்ளதை கட் பண்ணி நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மிக்சியில் வந்து லைட்டாக 2 பல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா பிரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா ரொட்டி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து ஃப்ளாட்டானா போதும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி வந்து அந்த பனானாவும் சுகரும் போட்டு ரெடி பண்ணியிருக்க மிக்சரை வந்து இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு அதை வந்து ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டிக்கும். அதுக்காக சைடில் நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரோல் பண்ணி எடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முட்டை, சீனி, பால் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சர், ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்து பட்டரோ நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து போட்டு நல்லா 2 சைடு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே சூப்பராக வந்து செஞ்சிடலாம். எல்லாம் செஞ்சு வைக்கும் போதே அன்னை பசங்களும் வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் அன்னைக்கு வந்து கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டீ கூட வந்து இந்த முறுக்கு, இந்த தட்டடைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம மெஹந்தி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்து இருந்துச்சு. 3 ஆர்டரில் வந்து 1 வந்து பல்கான ஆர்டர். ஸோ அதை தான் வந்து பேக் பண்ணி கொரியருக்காக சென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
கொரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிடவே விட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவங்கள வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சதுக்கப்புறம் சாப்பிட வந்து போயாச்சு. அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி தான். ஸோ எப்போதும் போல் வெங்காயம் தக்காளி தாளித்து செய்வோம்ல, ஸோ அந்த தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி கூட சூடாக வந்து தோசை தான் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது நெய் ரோஸ்ட்டு நல்லா வந்து முறுவலாக செம சூடாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கான டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டே இன் மை லைஃப் vlog. ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இல்லை இதை தெளிவாகவும் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னும் கூட வீடியோ வந்து கிளியராக எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கூட எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுக்கிற கிளாஸஸ் பற்றியோ இல்லை நான் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.